சொல்ல, லீட் ஆர்டிஸ்ட்னும் போது நீங்கள் சோஷியல் சினிஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, படங்கள் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு வெப் சீரிஸ். ஆனால் ஒரு வெப் சீரிஸை வந்து இந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லான்ச், அந்த லான்ச் அப்படிங்கிற விஷயம் இந்த வெப் சீரிஸ்க்குன்றதை விடவும் ஒரு வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ பெரிய கிராண்ட் லான்ச் தேவையா அப்படின்ற இடத்துல அதை வந்து அந்தளவு கிராண்ட் லான்ச் கொடுத்துருக்கீங்கன்னா அது ஹாப்பி தான் போது உங்களுக்கான ரெக்கக்னேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு சோஷியல் மீடியாவில். அதையும் மீறி அந்த பொண்ணை அடித்து திருப்பி ஏன் சார் அதை நீங்கள் உங்களுக்கான ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ப்ரூஃப் பண்ண பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாரு ரொம்ப ஜென்யூனாக ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க, இது வந்து சின்ன ரோல் தான், என்னை வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு மணிகண்டன் சாருக்காகட்டும், அப்புறம் விஜய் சார் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், 2 பேரோட காம்போவில் நான் இதை நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த மலை உச்சி மேலெலாம் ஒரு சில சீன்ஸ் எடுக்கும்போது பேசும்போதுலாம் அந்த கான்வர்சேஷன், டேரக்டர் கூட இருந்த அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட தாட்டுக்கும் அதுவும் அந்த வேவ் லென்த் கொஞ்சம் ஒன்றா இருந்தது. ஸோ அப்படின்னும் போது இந்த கேரக்டர் நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜென்யூனாக அந்த வெப் சீரிஸ் மட்டும் பேசிட்டு அவங்க டீசெண்டாக விட்டுட்டாங்க. ஆனால் அதே விஜய் சார் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்குமான ரெக்கக்னேஷன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட் ஸ்டார்க்கு, ஏன்னா இது அதில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் பிரதீப் மில்ராய் பிக் பாஸ் டைரக்டர், அதுக்கப்புறம் மணிகண்டன் சார் டைரக்டர், காக்கா முட்டை டைரக்டர், அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எடிட்டரு அப்படின்ற மாதிரி, அப்புறம் பட்டாளம் பாபு பிரபு சம்திங். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா பாருவோட பேரா, அதாவது பாருவோட ஹஸ்பண்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் நிறைய பேர் விஜயஸோடது ரோலா என்னன்னு தெரியல, யாருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, ஏன்னா தெரியுது மேரிட் விமன் அப்படிங்கிறது தெரியுது பாரு போஸ்ட்லேருந்து. அப்படின்னும் போது வேற ஒருத்தங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. அவருமே வந்து பேசினார் ரொம்ப ஜென்யூனா, பாரு தான் எனக்கு இதுல வந்து ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க, அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து இது ரொம்ப வந்து கரியர்ல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவரும் ஜென்யூனா சொல்றப்போ மற்ற எல்லாரையுமே ரொம்ப ஜென்யூனா, நம்மளுக்கு விஜய் சார் ஸ்டேஜ்ல எவ்வளோ அழகா பேசுவார்னு தெரியும். நான் வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். அவரோட படங்கள் பார்த்ததோட அவரோட இன்டர்வியூஸ் நான் பார்த்தது தான் ஜாஸ்தி. அதை பற்றி அவர் பேசினதோ இல்லை பொது விஷயங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் பேசினதோ, மக்களோட பீப்புள் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிற இடத்துல மக்களோட மைண்ட் வாய்ஸ், ஸோ கூட இருக்கவங்களை எப்படி நடத்தணும், இல்லை அந்த டீம் ஒர்க் பண்ணும்போது அவங்கவுங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை சொசைட்டியில் மற்றவங்க கூட பழகும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூனிக்காக இருக்கும், எனக்கும் பிடிக்கும் அப்படின்னும் போது. ஏன்னா ஒரு சில இடத்துல ரஜினி சாரே வந்து விஜய் சாரை வந்து கேட்கும்போது நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்களா, இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் கற்று வச்சிருக்கீங்க, நிறைய புக்ஸ் படிப்பீங்களா கேட்டதால ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் புக்ஸே படிக்க மாட்டேன் சார், சும்மா பழகிறது தான், ஜனங்களோட பழகி அந்த மக்கள் கூட பழகிற பழக்கம், எனக்கான விஷயங்களை மைண்டில் தோன்றதை பேசுகிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு போது. ஸோ அவ்வளோ அவர் மேலே ரெஸ்பெக்ட் இருந்து அவருக்கான அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த சீசன் பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான ஜென்யூனிட்டியோட நீங்கள் நடந்தீங்களா, உங்களுக்கான கைண்ட்னஸோட நீங்கள் நடந்தீங்களா, அந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு உங்களோட ஆங்கரிங்கை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு உங்களோட மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஹோஸ்ட்டுன்ற அந்த பவரை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை மட்டுமே அடித்து மற்றவங்களுக்கான ரெக்கக்னேஷனை நீங்கள் கொடுத்தது கூட தப்பு இல்லை விக்ரம். மற்ற ஆர்டிஸ்ட் மற்றவங்க பேர் எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து இருந்தாலுமே, ஆனால் அந்த ஒரு பொண்ணை அடித்து அது மேலே உங்கள் பெருமையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சது செய்ய அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு விஜய்ஸ் மேலே ரொம்ப ஒரு வருத்தம், கோவம். இல்லை அவரோடது இனிமேல் ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் நான் அவரோட சீரிஸே எதுவும் பார்க்க மாட்டேன், படமே எதுவும் பார்க்க மாட்டேன்னே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த முத்து என்கிற காட்டான் வந்து விஜய்ஸ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் போது அதில் தான் பாரு பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது விஜய்ஸ்க்காக பார்க்கல அப்படிங்கிறத மீறி பாருக்காக பார்க்கணும், இல்லை பாரு என்னவா அதில் வந்திருக்காங்கன்னு பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குன்னும் போது இந்த வெப் சீரிஸோட ப்ரொமோஷனும் பாருவை வச்சியும் பாரு ஃபேன்ஸை வச்சியும் தான் அந்த டீமுக்கு வந்திருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்தப்போ பாரு எங்கன்னு கேட்டால் அதே பாரு ஃபேன்ஸ் இப்போ பாருவோட போஸ்ட் வந்தப்போ தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கான ப்ரெஸ் மீட்டும் இன்ஸ்டாலையும் வந்துருச்சு, ப்ளஸ் யூடியூப்லேயும் வந்துருச்சு, நான் அதை பார்த்துட்டு இப்போ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பாருவை இந்த ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி வந்து ஃபினாலே வந்து பாருவை கூப்பிட இஷ்டம் இல்லாம நான் பாரு கூப்பிட்டாதான் ஃபினாலேக்கான அந்த ஒரு ஹைப் கிடைக்கும், ஃபினாலேக்கான பிக் பாஸ்க்கான இந்த சீசனுக்கான ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் டீம் நினைச்சாங்களோ அதே இடத்துல தான் விஜய்ஸ் ப்ரொடக்ஷன்ஸும் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல பாருவை கூப்பிட்டு இருப்பாங்கன்றது விஜய் சார் ஃபேஸ்ல எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. கிட்டத்தட்ட அவர் சோஷியல் மீடியால அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் இருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஃபேஸ்ல தெரிஞ்சது. ஃபேஸ்ல தெரிஞ்சது மட்டுமும் இல்லாம அவரோட வார்த்தைகள்லயும் தெரிஞ்சது அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மையா எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து
என்னதான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, ஃபேமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வருத்தங்கள் இருக்கலாம், கோவங்கள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மற்ற கூட கோ ஆர்டிஸ்ட் மேலேயோ இல்லை அந்த மீடியாவில் இருக்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலேயோ இல்லை எப்படி வேணா, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். பட் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் ஒரு ஜென்யூனிட்டியாக கைண்ட்னஸாக நீங்கள் வந்து ஒரு சபநாகரிகத்தோடு நடந்துக்கிறதா உங்களுக்கான மெச்சூரிட்டியை வந்து வேற லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டுற விதமாக அது இருக்கும்னு நம்புறவன் நான். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெஸ் மீட்ல நீங்க பார்வை வந்து அப்படி சர்க்காஸ்டிக்கா பேசியிருக்கிறது அவசியமா அப்படின்னா, அப்படி என்னப்பா பேசினாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாரையும் பாராட்டி பேசினாரு. அதில் வந்து அயலி கேரக்டர் நான் சொன்னால, அயலி படத்தில் அயலி வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த என்ன சொல்றது, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு விஷயத்த பெருசாக யோசிச்சு இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கதையை வச்சு எடுத்த ஒரு வெப் சீரிஸ் தான் அயலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அதை பற்றி இன்னொரு இதில் பேசலாம். அதில் லீட் ரோலாக பண்ண அந்த பொண்ணு ஹீரோயின். அந்த பொண்ணு வந்து இவரோட படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக தர்மதுரையில் அக்கா பொண்ணாக நடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த முத்து என்கிற காட்டான்லேயே அவங்க ரோல் பண்ணுறாங்க போல். ஸோ மற்ற எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஆம்பளைங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் வந்து அள்ளி வந்து விஜய்ஸ் கொடுத்துருவார். அதை நான் பார்த்துருக்கேன். பொண்ணுங்களுக்கு கொடுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்காரு. அதாவது காக்கா முட்டை படத்தில் அவங்கள அந்த ரோல் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணது ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சார் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நான் அப்போ பார்த்தேன். அப்போ அப்படிப்பட்டவர் ஏன் பிக் பாஸ்ல பார்வை மட்டும் இப்படி பண்ணாருன்றது ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ அயலி நடிச்ச அந்த பொண்ணுமே வந்து அபி நக்ஷத்ரா அப்படிங்கிற அந்த பொண்ணுமே வந்து சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிடும்போது அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவான பொண்ணு, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் பெருமை பேசுறவர். அடுத்து பேச போற பார்வை பத்தி, பார்வுக்கும் எனக்கும் ஆகாது, பார்வை பத்தி நான் பேச ஒன்றும் இல்லை. நீங்க ஏன் சார் அந்த ஆகாதுன்றதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கும் பார்வுக்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியும் சார், நீங்க வேற தனியா சொல்ல தேவையில்ல சார். ஒன்று. அதுக்கப்புறம் பாரு பற்றி பேச எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னா, நிஜமாக நீங்கள் பாரு பற்றி பேச எதுவுமே இல்லை சார், அவ்வளோ பேசிட்டீங்க, நீங்கள் பிக் பாஸ்லேயே நிறைய பேசிட்டீங்க அப்படின்னும் போது இப்பயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் செஞ்சதை அவர் ரியலைஸ் பண்ணலை, அவருக்கான விஷயங்கள் அவர் என்னவா நடந்திருக்கணுன்றதே அவர் ரியலைஸ் பண்ணல. ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த ஃபினாலேயில் அப்போ கூட அவர் தான் சொன்னார், கொடுத்தது சரிதான், ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்டது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததை விடவும், அது கொடுத்துருக்கவே வேணாம், இல்லை கொடுக்குற அளவுக்கு அது முக்கியமா அப்படின்ற இடத்துல நீங்கள் யோசிக்கவே இல்லைன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் போது, இங்கேயுமே பாரு பற்றி எனக்கு பேச எதுவும் இல்லை, பாருக்கும் எனக்கும் ஆகாது, பாரு கிட்ட பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன், இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். பாரு கிட்ட நான் பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு மேல உங்களுக்கு நிறைய வருத்தங்கள், நம்மளுக்கு ஃபேன்ஸ்க்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்வை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பார்க்குறேன். என்ன பாரு அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே டீசெண்டாக உட்காந்துட்டு எப்பயும் போல சார் சார் அப்படின்னு சொல்லுது. உட்காருங்க பாரு எனக்கு நடிக்கிற மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு சொன்னது தப்பு. அதுக்கப்புறம் பாரு மேலே உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், இதை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிரும், நீங்கள் என்ன திருப்பி ட்ரிகர் பண்ணுறீங்களா? ரெட் கார்டு வாங்கிட்டு பாருவோட ஹேட்டர்ஸை வந்து நீங்கள் கிளப்பி விடுறீங்களா? நீங்கள் பாருவோட ஹேட்டராகவே இருந்தாலும் இந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் வச்சு உள்குத்து வச்சு பேசுறீங்களா? இது தேவையா? உங்களுக்கு பிக் பாஸுக்கான கண்டினியூஷனை நீங்கள் கொண்டு வரீங்களா, இல்லை உங்கள் வெப் சீரிஸுக்கான ஒரு ப்ரொமோஷனை நீங்கள் கொண்டு வரீங்களா? அப்போ இந்த வெப் சீரிஸ்லேயும் உங்களோட வன்மம் தான் வெளிப்படுது அப்படின்னா உங்களோட ஜென்யூனிட்டி எங்கே போச்சு? ஆஸ் அ லெஜெண்டாக உங்களுக்கான மெச்சூரிட்டி எங்கே போச்சு? உங்களுக்கான இத்தனை வருஷம் சோஷியல் மீடியா ப்ளஸ் அந்த சினி ஃபீல்டில் உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கான வன்மம் ஏன் பேசுச்சு? உங்களுக்கான அந்த கோவம் கூட உங்களுக்கு இருக்கலாம் சார், அந்த பொண்ணு மேலே வருத்தம் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களை விடவா அந்த பொண்ணு ஹைப்பில் இருக்குது. இந்த ப்ரொமோஷன் வரும்போது கூட அந்த பொண்ணுக்கான போஸ்ட் போட்டோ தான் இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகுது. இல்லை இப்போ இந்த வெப் சீரிஸே பாருக்காக பார்க்குற ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள உறுத்துதா, குத்துதா? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அது அவளுக்கு தானா ஜனங்க கொடுத்த வரவேற்பு, தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னு பார்த்தீங்க. மற்ற பிக் பாஸில் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் சபரி யாருக்கும் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணை மட்டன் தட்டி, பட் ஆனால் உங்களையும் மீறி அந்த பொண்ணு அவளுக்கே தெரியாமல், இன்ஃபேக்ட் அவள் வெளில வந்த பிறந்தானே தெரியும் அவளுக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஹேட்டட் இருந்தது, எவ்வளோ ப்ளஸ் ஒரு மைனஸ் ரெண்டுமே இருந்தது அவளுக்கு தெரியும் போது, அவளையும் மீறி அவளுக்கான சப்போர்ட் வந்து இவ்வளோ இருக்குன்னு அவளுக்கே தெரிஞ்ச அந்த நேரத்தில் உங்களுக்கு முதல்லேருந்தே தெரியும் அவளுக்கு சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இந்த வெப் சீரிஸ் பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடியே ஷூட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லும் போது நீங்கள் இந்த வெப் சீரிஸ்க்கு ஹைப் கொடுக்கதா பார்வை அடிச்சிங்கன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அது ஏன் வெப் சீரிஸ்க்கு ஹைப் கொடுக்கறதுக்காக பார்வை அடிக்கிறது ஒரு ரீசனாக இருக்கும்னா, எப்பயுமே பிக் பாஸோடது ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இல்லை பிக் பாஸ் ரொம்ப ரசித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், பிக் பாஸில் அந்த ரன்னரை விடவும் வின்னரை விடவும் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான், இல்லை ஒரு சிலர்னு சொல்லும் போது ஒருத்தர் 2 பேர் பேசலாம்,
ஒரு இடத்துல இப்போ பாரு காமராஜன் இந்த சீசன் மாதிரி, ஒரு சீசனில் ஜாக் மாதிரி, ஜாக் மஞ்சரி மாதிரி, அப்புறம் ஒரு சீசனில் வந்து மாயா பூர்ணிமா நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கான விஷயங்கள் பிரதீப் அப்படின்னும் போது ஒருத்தர் 2 பேரை மட்டும்தான் அந்த சீசன்லேருந்து ஜனங்க எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பாரு வந்து அவாய்ட் பண்ணவே முடியாத இடத்துல ஜனங்க மனசுல நின்றுடுவாளோ, இந்த சீசன்ல பாரு அப்படி நின்றுட்டா ஆஃப்டர் பிக் பாஸ் நம்ம வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஹைப்பை விடுவோம் பாருக்கு ஹைப் நிறைய இருக்குமோ, பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் தான் இந்த சீரீஸை தூக்கி நிறுத்துமோ, இல்லை பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சீரீஸை கொண்டு முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆஃப்டர் ரெட் கார்டு வந்து எல்லாருமே விஜய் சீரீஸ் பார்க்க மாட்டோம், படம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வீடியோஸ்லையுமே நம்ம போட்டிருக்கோம், நம்ம தம்ப்நெயிலே போட்டிருக்கோம் போது நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களும் நாங்களும் பார்க்க மாட்டோம்னு சொல்லும்போது இப்போ இவர் வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு ஆள் வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவரோட பையனும் ஆர்டிஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்ந்து வர ஆர்டிஸ்டாக ஒரு நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. நான் அதை பார்க்கல, 1-2 சீன்ஸ் வந்து அந்த ட்ரையில் பார்க்கும்போது பார்த்து நல்லா தான் பண்ணியிருக்கார் போல. பட் ஆனால் இவர் மேலே இருந்த கோவத்திலே நான் அதை பார்க்கல. பார்த்தவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவர் மேலே இந்த கோவம் அவர் பையன் மேலேயுமே அந்த வெப் சீரிஸுமே நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்கன்னும் போது இது டேரெக்டாக இவரோட ப்ரொடக்ஷனில் இவரோட வெப் சீரிஸ்னும் போது பாருக்காக பார்க்குற ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் ட்ரையலில் பாரு காட்டவே இல்லை. அப்போ வந்து எல்லாரும் கதறாங்க பாரு எங்கன்னு. பாருவோட போஸ்ட் வந்த அப்புறம் தான் ஒரு ஹைப் கிடைக்குது அந்த சீரிஸ்க்கு. இப்போ ப்ரெஸ் மீட்லையுமே பாருவை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபுல் போஸ்ட் பாருக்கான போஸ்ட்டாக தான் இருக்குது, பாருக்கான விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த வெப் சீரிஸுமே நம்ம பாரு சப்போர்ட் வச்சு தான் ஓட்டணுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமும் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு மேல் ஈகோயிஸ்ட்டு அவருக்கு இடிச்சு தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ப்ரெஸ் மீட்டில் ஸ்டேஜில் பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இது சரியில்லை சார், இது சரியே இல்லை கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப நீங்களே வேலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நம்மளாவது இப்படி டீசெண்டாக பேசிட்டு விட்டுட்டோம். இந்த வீடியோஸோ இல்லை மற்ற இந்த ப்ரெஸ் மீட் வீடியோஸோ பார்த்துட்டு பாருவோட ஃபேன்ஸோ இல்லை மற்ற ரிவ்யூஸோ இன்னும் கிழிக்கிழின்னா விஜயஸை கிழிக்க போகிறாங்க. இது உங்கள் வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல விஜய் சார் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். நிறைய வந்து பேமெண்ட் இல்லாமல் நிறைய ரோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நல்ல ரெஸ்பெக்டை சம்பாரிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கிற அந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறதோ இல்லை அந்த பொண்ணை திருப்பி அதே இடத்துல நீங்கள் அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியலாங்க, அவள் சிரிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவளை திருப்பி ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறதோ கலாய்ச்சிட்டே இருக்கிறதோ நல்லாவா சார் இருக்குது? அது உங்கள் மெச்சூரிட்டிக்கு அழகு இல்லை சார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பாருகிட்ட பேசி டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்கிறது, பாரு உங்களுக்கு வருத்தமாகவே பிடிக்காமன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ரொம்ப டீசெண்டாக வருத்தமாக இருந்தாலும் இது பார்த்தப்பறம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது, உட்காருங்க பாரு நடிக்கிற மாதிரியே இருக்குது பாரு எனக்கு அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைங்களாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்றது மட்டும் நல்லா தெரியுது. அது அவர் ஹீல் பண்ணிக்கணுமே தவிர அவர் திருப்பி அவர் வந்து இது நான் சரிதான் அந்த பொண்ணு தப்பு தான் சொல்ல நீங்கள் அவளை அடிக்க நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க, அவள் வளர்ந்துருவா அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஸோ உங்க வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு பாரு ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் ஆப்வியஸா தேவைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவளும் பிரஸ் மீட் கூப்பிட்டுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது மனசார பண்ணல அப்படிங்கிறது இதில் அப்பட்டமா தெரியுதுன்னும் போது ஓகே, ஃப்ரைடே வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போது இந்த வீடியோ வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து வெட்னஸ்டே ஈவினிங், உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங் போல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே நைட்டே, அதாவது ஃப்ரைடே மிட் நைட்டே வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சீரிஸ் பார்த்துட்டு பேசுவோம், பாருக்கான சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்போம். விஜயஸ் திருந்தலையா மாறலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பாரு ஃபேன்ஸ்க்கு, அப்புறம் ஃபிலிம் ரிவ்யூஸும் போடுறோம், அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிலோட உங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸுமே சொல்லுங்கள்.